ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சாதம் மீந்துடுச்சின்னு கவலைப்படாதீங்க. இது மாதிரி ரோல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரைஸ் ரோல் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸ்கூல்லேருந்து பசங்க வர சொல்ல இது மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து பவுட்ரு பண்ணிடலாம். 4 பிரெட் ஸ்லைஸை எடுத்து இது மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சாதம் மீந்திருந்தது இல்லையா, அந்த சாதத்தில் உப்பு சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி 2 கப்பு சாதத்தை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அதுலேயே பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் பொட்டுக்கடலை பவுடரை ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸை கூட நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும்னா ருசியாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டோம். இப்போ இதை உருண்டை பிடிச்சி இது மாதிரி எடுத்துடலாம். நீல வாக்கில் இது மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். ஒரு கப்பில் 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துட்டோம். இன்னொரு பிளேட்டில் நம்ம 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கலாம். கார்லிக் பவுட்ரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கார்லிக் பவுட்ரு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டை திருவி எடுத்துக்கோங்க. உப்பும் மிளகாய்த்தூளும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பவுட்ரு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாதத்தை, இப்போ அதை மைதா மாவில் அந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த பவுடரில் டிப் பண்ணிடலாம். பிரெட் க்ரம்ஸில் இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டிப் பண்ணி பவுடரில் டிப் பண்ணி இது மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா ரோலுமே நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லா ரோலும் நம்ம இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ அதில் நம்ம இந்த ரோலை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வரட்டும், வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே எடுத்துடலாம். இது மாதிரியே நம்ம மொத்த ரோலும் நம்ம பொரித்து எடுத்துட்டோம். ரைஸ் ரோல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.